ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் படிக்கக்கூடிய கதைகள், நான் கடந்து வரக்கூடிய மனிதர்கள், நான் கேட்கக்கூடிய கதைகள், அதில் இருக்கக்கூடிய என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடியது தான் இந்த சேனல். இன்னும் கொஞ்சம் போக போக சென்னைக்குலாம் வந்ததுக்கப்புறம், முதுகு ரெடி ஆனதுக்கப்புறம் வாய்ப்பு இருந்தா இதை கொஞ்சம் ப்ரொஃபஷனலா முதல்ல மாத்தணும். இந்த மாதிரி தலகாணிலாம் வச்சுக்கிட்டு பெட்ல உட்காந்து பேசுறதை முதல்ல மாத்தணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ போக போக மேபி நான் ஃபியூச்சர்ல பிளஸிங்ஸ் கிக்ஸிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு வேலை. ஏன்னா லைஃப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படிங்கறனால எதையுமே 100% சொல்ல முடியல. பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு வில் பவர் இருக்கு அப்படிங்கறனால ஒரு 99% என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இது ஒரு ப்ரொஃபஷனலாவும் ஒரு மிகப்பெரிய சேனலாவும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கொண்டு வருவேன். அது என்னால முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் கொண்டு வருவேன். சரி, அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். இப்ப எதுக்கு நான் சபதம்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு என்ன பேசணும்னு ஆக்சுவலா நான் யோசிச்சேன் அப்படின்னா, இந்த ஓவராலா ஹெல்த்தியா சாப்பிடுறத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். எனக்கு எப்ப இந்த தாட் வந்துச்சு அப்படின்னா, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். சக்கரை பொங்கலும் பூசணிக்காய் பொரியலும் வச்சு சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். புரியுது, எனக்கு கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னா உங்களுக்கு இன்னும் சிரிப்பா இருக்கும். அது கூட கொஞ்சம் வாழைப்பழமும் வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி. எனக்கு அது பிடிக்கும் பர்சனலா. அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனா, அப்ப நான் யோசிச்சேன். இந்த ஹெல்த் பத்தியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுற விஷயங்கள் பத்தியும், இந்த ஹெல்த்த பத்தி பரப்பக்கூடிய நியூஸஸ் இருக்குல்ல, அந்த ஹெல்த்த பத்தி சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசஸா இருக்கட்டும், மக்கள் கிட்ட போய் சேரக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கு? நான் என்ன நினைக்கிறேன் அத பத்தி? அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கும் பொருந்தி போகுதா இல்லையா? அப்படிங்கறத நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஏன்டா சக்கரை பொங்கலும் பூசணிக்காய் பொரியல் கூட ஏதோ ஹெல்த்தி, சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு நீ எல்லாம் ஹெல்த்த பத்தி பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்ல? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? ஓவராலா உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நார்மலைஸ்டா நம்ம இத பேசலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம ரொம்ப சோசியலைஸ்டா இல்ல மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிக்கிட்டு இருக்கறனால, ரொம்ப பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வேலைக்கு போறனால, ஒரு பிரஷர் எடுத்துக்கிறனால, சொசைட்டில செட்டில் ஆகணும், செட்டில் ஆனா தான் பெரிய லெவல்ல மதிக்கப்படுவாங்க அப்படின்னு, அப்பதான் பெரிய ஆளா இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த சொசைட்டி பிரஷர் போடுறனால எல்லாருமே வேலைக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாருமே வேலைக்கு போறனால எல்லாருமே பிஸியா இருக்காங்க. எல்லாருமே பிஸியா இருக்கறனால ஓவராலாவே அந்த ஃபுட் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. இப்ப முன்னாடிலாம் ஏர் ஓட்ட போவாங்க, மூட்டை தூக்க போவாங்க, தறி மிஷின் ஓட்டுறதுக்கு போவாங்க. லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும். மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த வயலுக்கு, இந்த நாத்து நடுறதுக்கெல்லாம் போவாங்க. வாய்க்கால் வரப்புக்கெல்லாம் போவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த கம்மங்கூழு, கேப்பங்களி, இந்த ராகி கூழு, அந்த கருப்பு கவுனிய கஞ்சி இந்த மாரிலாம் இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு இந்த மொளகா, வரமொளகா இந்த மாரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோதான் இருக்குமே ஓவராலா. அதையும் தாண்டி சாயந்தரம் வந்தாங்க அப்படின்னா, அவங்க நார்மலா சாப்பிடுவாங்க. சாதம், பொரியலு, லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க தான். இல்லைன்னு நான் சொல்லல. அத தாண்டி ஒரு மெடிவல் பீரியட் அப்படின்ட்டு இப்ப நம்மளோட போன ஜெனரேஷன் நம்ம பேரண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுமே ஹெல்த்தியா தான் இருக்காங்க. ரொம்ப ஹெல்த் அவங்களுக்கு மோசமா இல்ல. ஆனா அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கும்போது நமக்கு என்ன புரியுது? மேக்ஸிமம் இட்லி, தோசை, பருப்பு சாதம், அப்புறம் அப்பப்போ இந்த பொரியலு, இந்த ரசம், கூட்டு, சாம்பார், சாதம், கடைசியில ஸ்வீட்டு இந்த மாரிலாம் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க அப்பயும் ஹெல்த்தியா இருந்த மாரி இப்பயுமே எனக்கு ஓவராலா அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இப்ப நம்ம ஜெனரேஷன்ஸும் அப்கமிங்கும் எடுத்துக்கோங்களேன். அப்பா! இல்லாத நாலேட்ஜ் நமக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த நேரத்துல அது சாப்பிடணும், அந்த நேரத்துல இது சாப்பிடணும், இவ்ளோ புரோட்டீன் இன்டேக் இருக்கணும், ஜிம்முக்கு போகணும், டீ-ஷர்ட்ஸ ஃபில் பண்ணணும், காலிஸ்தெனிக்ஸ் பண்ணணும், காலையில வாக்கிங் போகணும், சாயந்திரம் ஆனா எக்சர்சைஸ் பண்ணணும். ஆ ஊங்குறோம். ஒண்ணுமே இல்ல. இந்த எம்ப்டி வெசல்ஸ் மேக் மோர் நாய்ஸ்ம்பாங்கல்ல. அந்த மாரி தான் நான் நம்ம ஜெனரேஷனே பார்க்குறேன் இது. நானும் அதுல தான் இருக்கேன். ஆனா கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை அப்படின்னு எனக்கு எங்கேயோ தோணுது. ஏன்னா, இவ்ளோ ஹெல்த்தியா சாப்பிடுறோம், இவ்ளோ ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கு நமக்கு. அப்படி இப்படி நம்ம நினைக்கிற இடத்துல, அந்த ஜெனரேஷன்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹெல்த்தா ஓவராலா கவனிக்கும்போது நம்ம ரொம்ப டவுன்ல தான் இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா, அதுக்குள்ள நெறைய இருக்கு. கார்ப்பரேட் இன்வால்வ்மென்ட், இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கூட இன்னைக்கு ப்ராசஸ்டு ஃபுட்டா தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஓட்ஸா இருக்கலாம், செர்லாக்ஸா இருக்கலாம். செர்லாக்ஸ்ங்கிறேன். ஐயோ! அது குழந்தைங்க சாப்பிடுறதோ? அது இன்னொன்னு என்னங்க? கெலாக்ஸ். அது இதுங்க. இந்த காலங்காத்தால பால்ல ஊற வச்சு சாப்பிடுவானுங்களே! ஓட்ஸ் மாரியே ஒண்ணு இருக்கும். முசலி. ஆ. இந்த மாரியான ஹெல்த்தி ஃபுட்ஸே ப்ராசஸ்டு ஃபுட்ஸா வரனால, அதுலயும் நெறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுல பெரிய டாபிக்ங்க இதெல்லாம். ஓவராலா நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இப்ப ரீசென்ட்டா என்னோட ஃப்ரெண்ட் ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. என்னடா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டஸ் ரீல்ஸ் தான். அந்த ரீல்ஸ்குள்ள போய் பார்த்தேன்.
எனக்கு ரேண்டமா இப்ப ஞாபகம் வந்துச்சு. இப்ப ஒரு ஃப்ளோல சொல்றேன். அந்த ரீல்ஸ்ல ஒரு விஷயம் இருந்துச்சு. இந்த பாட்காஸ்ட்டுமே அந்த ரீல்ஸ் கம்ப்ளீட்டா ஆமா, அதான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல போறது இல்ல. ஆனா ஓவராலா ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விதத்துல அந்த ரீல்ஸ்ல சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காவும் படுது. என்ன அந்த ரீல்ஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்றேன். அந்த ரீல்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஜிம்ம கண்டுபிடிச்சவங்க, இல்ல இந்த ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஹேபிட்ஸ கண்டுபிடிச்சவங்க, இந்த ஹெல்த்தி ஃபுட்ட கண்டுபிடிச்சவங்க, அவங்கலாம் சீக்கிரமா இறந்தவங்களும் இருக்காங்க. இப்ப சில டாக்டர்ஸே 50 வயசுல கார்டியாக் அரெஸ்ட்ல இறக்குறவங்களும் இருக்காங்க. ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸுமே. ஆனா அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய மக்கள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் KFC கண்டுபிடிச்சவர் 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு. Netflix கண்டுபிடிச்சவர் இப்ப வரைக்கும் உயிரோட தான் இருக்காரு. சில் பண்ணிட்டு தான் ஜாலியா தான் இருக்காரு. சோ இந்த மாரி நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு கெடுதல்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள கண்டுபிடிச்சவங்களும், அத ஃபாலோ பண்றவங்களும் ஹெல்த்தியா இருக்கிறதையும் கவனிக்கிறோம். நம்ம இதுதான் ஹெல்த் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா இருக்கவங்க, ரொம்ப அன்ஹெல்த்தியான கண்டிஷன்ஸ்ல எண்ட் ஆஃப் த டே அவங்க டெத்தையும் கவனிக்கிற மாரி நமக்கு ஒரு சூழ்நிலை இங்க கிரியேட் ஆகுதுல்ல. அப்போ ஓவராலா வாட் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் மனசார பண்ணணும். அது என்ன அதாவது அதுக்குன்ட்டு நான் மனசார நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்க ஃப்ரைட் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுறீங்க அப்படின்னா, 30 நாள்ல 30 நாள் 3 மணி நேரம் கழிச்சு நம்ம புட்டுப்போம். அது வேற விஷயம். அப்படி சொல்ல வரல. ஆனா ரொம்ப போட்டு தேவையில்லாத நாலேட்ஜஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த டைம்ல இது சாப்பிடணும். இந்த டைம்ல இதுதான் இந்த புரோட்டீன்ஸ் இன்டேக் இருந்தா தான் ஒரு உடம்பு இப்படி. இந்த அது பண்ணா தான் அதுக்கு இப்படி நடக்கும். ஏய் ஏய் எப்பப்பப்பப்பா கச்சா கச்சா கச்சன் கசடாடாடப்பா சாமி. அப்படிதான் இருக்கு. அப்படியே ஒரு மாரி இந்த நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மொச்சம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு இந்த ஜெனரேஷனே. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும். அதுல இந்த இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய கான்டென்ட்ஸ், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி, அவங்க எப்படி இங்க குரோ ஆகுறாங்க? இப்போ அவங்க சொல்றதும் தப்பு இல்ல. இப்ப நான் இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுவும் ஹெல்த் கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்றவங்க, இந்த ஜிம் இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறவங்க, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி போடுறவங்க, அவங்க ஒரு நல்ல இன்டென்ஷன்ல தான் பண்றாங்க. அது தப்பு இல்ல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது கொஞ்சம் அ கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் ஓவராலா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ ஒரு Instagram இன்ஃப்ளூயன்சர் எடுத்துக்கோங்க. ஒரு ஹெல்த் கான்டென்ட் போடக்கூடிய Instagram இன்ஃப்ளூயன்சர். அவர் நல்லது தான் சொல்றாரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு 10 ரீல்ஸ்ல நல்லது சொல்றாருன்னு வச்சுப்போம். ஒரு 9 ரீல்ஸ்ல நல்லது சொல்றாரு. இந்த மாரி இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க. இத சாப்பிட்டா இந்த இது இப்படி சாப்பிட்டா தான் அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அதுவே வந்து எண்ட் ஆஃப் த டே அது நல்லது, கெட்டதுங்கிறது வேற. நமக்கு அது வேணுமா, வேண்டாமா? தேவையில்லாத அந்த நாலேட்ஜ மைண்ட்ல எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? அப்படிங்கிற அந்த ஃபில்ட்ரேஷன் அது நம்ம கிட்ட தான் இருக்கணும். அது நம்ம யோசிக்கணும் நம்ம ஆக்சுவலா. நம்ம அந்த இடத்துல யோசிக்கிறதே இல்ல. அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்றது. ஆஹா! ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். 9 நாள் ஆரஞ்சு விரதம். அப்படின்னு ஆரஞ்ச மட்டும் தின்னோம்னா மூஞ்சில கொலாஜன் அப்படியே தக 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 தகன்னு தமனா மாரி மின்னுவோம். தமனாவே மின்றதுக்கு ஊருப்பட்ட செரம் இறக்குவாங்க அவங்க மூஞ்சில. அது வேற விஷயம். அதனால இது மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க சொல்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க ஃபேக்ட்ஸ் தான் சொல்றாங்க. அதுவும் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஒரு 9 ரீல்ஸ் போட்டு அவங்க ரீச் பண்ணாதான் 10வது ரீல்ஸ் இப்ப முசலி மாரி ஒரு பிராண்ட்லயோ, இல்ல ஓட்ஸ் மாரி ஒரு பிராண்ட்லயோ, இல்ல ஒரு புரோட்டீன் பவுடர் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட்ல இருந்தோ அவங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அந்த ப்ரமோஷன் வரும்போது அவங்க மக்களுக்கு எண்ட் ஆஃப் தி டே கொண்டு போய் சேர்க்கிறதும் நாட் அ பேட் ப்ராடக்ட். அது ரொம்ப குட் ப்ராடக்ட். அத சாப்பிடுறதால 100க்கு 101% அதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது இல்ல. பட் தட் இஸ் நாட் அ பேட் ப்ராடக்ட். அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அவங்க அந்த ப்ரமோஷன ஓகே பண்ணிப்பாங்க. எந்த Instagram இன்ஃப்ளூயன்சரா இருந்தா ஜென்யூனான Instagram இன்ஃப்ளூயன்சராவே இருந்தாலும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே அவங்க ஒரு கெட்ட விஷயத்த கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கல. ஒரு புரோட்டீன் பவுடர் தான் சேர்க்கிறாங்க. அந்த புரோட்டீன் பிராண்ட் புரோட்டீன் ப்ராசஸ் பண்ணி விக்கக்கூடியது புரோட்டீன் தான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. அப்போ இந்த மாரி கமர்ஷியலைஸ்டா இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு பதிலா, என்னைய கேட்டீங்கன்னா, என்னோட டேக் என்ன அப்டின்னா, ஏன் நான் இது ஃபர்ஸ்ட் வேண்டாங்கிறேன்? நான் ஏன் இந்த டேக் எடுக்கிறேன்? அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மை டேக் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் எப்படி அத பார்க்குறேன்? என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? இந்த ஃபிட்னஸ் பத்தியா இருக்கட்டும், இந்த ஹெல்த் பத்தியா இருக்கட்டும், நான் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டது பத்தியா இருக்கட்டும், நான் என்ன நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு அது ஏன் வேண்டாம்? அந்த இன்னொரு டேக் இருக்குல்ல. இன்னைக்கு இந்த Instagram இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாங்களா, இத நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு முல்தானி மட்டிய அப்ளை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஊர் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே நம்ம நல்ல வெள்ளையா தக தக தகன்னு மின்னுவோம். ஆனா ஊருக்குள்ள நம்மள எல்லாம் பைத்தியம்னு நினைப்பானுங்க. அது வேற விஷயம். அப்படிங்கிற மாரி கண்ட கருமத்தையும் போட்டு கொச நொய்யின்ட்டு இப்படியே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, நான் ஏன் இந்த டேக் எடுக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகே. நான் இத எப்படி பார்க்கிறேன்? நான் பெர்சனலா நான் எப்படி இந்த உணவு பழக்கவழக்கங்கள அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிட்னஸ் நான் எப்படி அணுகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போறது. ஜிம்முக்கு போறத பத்தின என்னோட மைண்ட் செட் எப்படி அப்படிங்கிறத நான் கவனிக்கணும். அது உங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும்.
இப்போ நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையனா இருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா ஆப்வியஸா இங்க ஹியூமனா பொறந்தா எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, இப்ப காலேஜ் படிக்கிற அந்த சமயத்துல, அந்த பருவத்துக்கான அறிவு தான் இருக்கும். அங்க அறிவ தாண்டி ஹார்மோன்ஸ் தான் ஜாஸ்தியா வேலை செய்யும். அப்ப என்னோட டேக் ஆன் ஜிம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லா ஃபிட்டா இருக்கணும். அப்படியே எனக்கு அப்படியே மசில்ஸ்லாம் பயங்கரமா இருக்கணும். ஆர்ம்ஸ்லாம் காட்டணும். அப்பதான் டோலிஸ்லாம் அட்ராக்ட் ஆவாங்க. அந்த பருவத்துக்கான அது அவ்வளவுதான். பட் ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஏஜ பொறுத்து இங்க மெச்சூர்ட் ஆகுறது இல்ல யாருமே. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும், அவங்க லைஃப் அணுகுற விதத்த பொறுத்தும், லைஃப் அவங்கள போட்டு துவைக்கிற விதத்த பொறுத்தும், அடி வெளுத்து வாங்குற விதத்த பொறுத்தும் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது. அதனால இப்ப இருக்கக்கூடிய என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, அது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி. எந்த அளவுக்கு நம்ம பிரெயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அதாவது பிரெயின வந்து நம்ம ஆக்டிவாவே வச்சிருந்தா தான், மந்தமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். இப்போ விஜய் சேதுபதி அவர்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஒரு மனுஷன நீங்க முடிச்சு விடணும். அதாவது அவன் இனிமேல் வாழ்க்கையில உருப்படவே கூடாதுன்னு நீங்க நெனச்சுட்டீங்க அப்படின்னா, அவனுக்கு ஒரு வீடு, சார்ஜிங் போர்ட், பக்கத்திலேயே ஒரு ஃபோனு, அவன அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லயே வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அவனோட பிரெயின் யோசிக்கவே இல்ல அப்படின்னாலே, அவனுக்கு அழிவு ஆரம்பம் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த அவரு வேற வேர்ட்ஸ்ல சொல்லியிருப்பாரு. அந்த மாரி தான். இப்ப பிரெயின நம்ம ஆக்டிவா வச்சிருந்தா தான், அது செயல்பாட்டிலே இருந்தா தான், அது அந்த ஒரு வொர்க்கிங் ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா? அப்ப அதே மாரி, இந்த ஒரு பிசிக்கையும், நம்ம உடம்பையுமே நம்ம வந்து கொஞ்சம் ஆடி அசைஞ்சு அது இந்த வேலையெல்லாம் குடுத்தா தான், உள்ளுக்குள்ள நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் வந்து செயல்படும். இப்போ ரொம்ப நாள் ஒரு கார நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்டின்னா, திடீர்னு ஒரு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. அந்த மாரி தான் நம்ம உடம்பும். உள்ளுக்குள்ள இருக்க அந்த பார்ட்ஸ், அந்த நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு ரஸ்டிங், அதாவது இப்ப கார ரொம்ப நாள் நிக்க வச்சிருக்கோம் அப்டின்னா, அந்த இன்ஜின்ல துரு புடிச்சுலாம் போகுதுல்ல, அந்த மாரி உள்ளுக்குள்ள இருக்க உடம்பு பார்ட்ஸும் அந்த துரு புடிக்கிறது, அதோட பொட்டன்ஷியல் அது இழந்துரும். அப்ப நம்மளோட உடம்புக்கு நமக்கு சில ஆக்டிவிட்டீஸ் குடுத்தோம். நம்ம கொஞ்சம் அத ஆக்டிவா வச்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அது ஹெல்த்தியா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம். இப்போ டீ ஷர்ட்ஸ ஃபில் பண்ணணும். அதாவது என்னோட ஆர்ம்ஸ் பெருசா தெரியணும். என்னோட பைசெப்ஸ், பேக்கு, லேட்டு, லொட்டுலோஸுக்கு இதெல்லாம் வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கணும். டீ ஷர்ட்ஸ் அப்படி பார்க்கற எப்படி கிரிப்பா இருக்கணும். அது வந்து ஆடட் போனஸா இருக்கலாம். நீங்க ஜிம்முக்கு போறனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிஷனல் போனஸா இருக்கலாமே தவிர்த்து, ஆக்சுவல் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஜிம்முக்கு போறதுக்கு அப்படிங்கிறது, இன்னைக்கு நான் என்னோட பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ண போறேன். என்னோட பிசிக்க நல்லா ஸ்வெட் பண்ண போறேன். எந்த அளவுக்கு நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா, கை காலெல்லாம் அசைச்சு, நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். அதுக்காக நான் ஜிம்முக்கு போறேன். 2வது பிசிக்கலா நீங்க வந்து உங்களுடைய எனர்ஜிய டெசிபேட் பண்ணாலே, மென்டல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இத நான் எப்படி கம்பேர் பண்ணிப்பேன் அப்படின்னா, நான் வீட்ல ஒரு பெட் வச்சிருக்கேன். மாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்ரடார். ஓகேவா? அதான் ட்ரிபிள் எம் விளாக்ஸ்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்களே. மீட் மிஸ்டர் மாரான்னு ஒரு சேனல் இருக்கு. இப்ப கொஞ்சம் வீடியோஸ் போடுறதில்ல ரெகுலரா. பட் சொல்றேன். மாறா வச்சு தான் நான் வீடியோஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப சென்னையில இருக்கிறனால கொஞ்சம் ரெகுலரா பண்ண முடியல. அது வேற கதைங்க. நான் இந்த பரிதாபங்கள சொல்ற இந்த இவரு சொல்ற மாரி தான். கோபி சொல்ற மாரி தான். நான் 5 சேனல் வச்சிருந்தேன். அதுல அடங்காத சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தேன். ஒண்ணும் விளங்கல. அப்படிங்கிற மாரி ஊர்பட்ட சேனல்ஸ், சப்ஸ்கிரைப் எல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆள் காணாம போயிருவேன். அப்படிப்பட்ட ஒரு நோய் எனக்கு. அது வேற விஷயம். அது விடுங்க. அது பர்சனல் ட்ராமாக்குள்ள வரும். அது வேற டாபிக்ல பேசலாம். பட் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்ப மாறா நான் வச்சிருக்கேன்ல. சோ எனக்கு மாறாவோட சைக்காலஜிக்கலா அந்த பெட்ஸோட விஷயம் என்ன அப்டின்னா, எனக்கு மாறா என் கூட இருக்கிறனாலயும், எனக்கு ஜெனரலாவே பெட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கிறனாலயும், அது எப்படி செயல்படும்னு எனக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு டாக் வளர்க்குறோம் அப்டின்னா, டாக்ஸுக்குள்ள எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜிய வந்து நம்ம டெசிபேட் பண்ணணும். அதோட உடம்புல இருந்து நம்ம வெளிய ஏத்தணும். அந்த நாயோட உடம்புல இருந்து அந்த எனர்ஜிய வெளிய ஏத்திட்டோம்னாலே, மென்டல் ஸ்டெபிலிட்டி நாய்களுக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். அது இந்த சில நாய்கள்லாம் நம்ம பார்க்குறோம்ல, ஓனர்ஸயே அட்டாக் பண்ணிருச்சு. ஏன்னா, அத பைத்தியம் பிடிக்கிற மாரி அந்த ஓனர்ஸ் வச்சுப்பானுங்க. கட்டி போட்டே கிடக்கும். இல்ல வெளிய வாக்கிங்கே கூட்டு போமாட்டாங்க. அதோட எனர்ஜி லெவல்ஸ் அது உடம்புக்குள்ளேயே இருந்து இருந்து ஒரு மாரி அது அது மென்டலா அது நாய வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும். இப்ப நான் காலையில மாறாவ வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்துட்டு, சைடுல ஒரு கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்ட்ல இந்த முக்குக்கும், அந்த முக்குக்கும் நல்லா கல்ல எடுத்து விசிறி அங்க இங்கன்னு சொல்லிட்டு பால் எல்லாம் வச்சு விளையாண்டு, கல்லெல்லாம் தூக்கி போட்டு நானும் மாறாவும் ஒரு 1 மணி நேரம் நல்லா விளையாண்டுட்டு தான் மாறா உள்ள கூட்டு வருவேன். அப்ப அந்த அங்க இங்கன்னு மாறா ஓடுறான்ல, அவன் எனர்ஜி வந்து அப்படியே வெளிய போகுதுல்ல. அப்ப அப்படியே வந்து அந்த உடம்பு காம் டவுன் ஆயி, மனசளவுலயும் இப்ப எப்படி பிசிக்கலும், சோலும் நம்ம பிசிக்கும், சோலும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பெசஞ்சது. சோ இதோட எஃபெக்ட் அதுல இருக்கும். அதோட எஃபெக்ட் இதுல இருக்கும். நீங்க நெறைய பேர் இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் வந்து கவனிச்சிருக்கலாம். நான் வந்து வொர்க் அவுட் பண்றதுக்காக ஜிம்முக்கு போனேன். பிசிக்குக்காக ஜிம்முக்கு போனேன். ஆனா என் மென்டல் ஸ்டெபிலிட்டி பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸாகரேட் பண்றதுக்கு இல்ல. அது உண்ம. ஏன்னா இந்த சைக்காலஜி தான் நமக்கும் பொருந்தும். நம்மளுமே எண்ட் ஆஃப் த டே அனிமல்ஸ் தான். ஏன்னா நம்ம சோசியல் அனிமல்ஸ். எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு இருக்கு. அத வச்சுக்கிட்டு இந்த ஹியூமன்ஸ் போடுற ஆட்டம் இருக்குதே கன்றாவி. அது வேற விஷயம். பட் சொல்றேன். அந்த எக்ஸ்ட்ரா அறிவு இருக்குது. பட் நம்மளும் சோசியல் அனிமல்ஸ் தான். நமக்குள்ளேயே அப்ப ஊருப்பட்ட எனர்ஜிஸ் இருக்கும். பிசிக்கலாவே.
அந்த பிசிக்கலா இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிஸை நீங்க வெளியேற்றிட்டீங்க, ஸ்வெட் மூலமா, வேர்வு மூலமா நல்ல ஒரு 1 ஹவர் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஸ்டெபிலிட்டி அவ்வளோ கிடைக்கும். அந்த லெவல் ஆஃப் டோபமைன் இருக்குல்ல, அது அது ஒரு அது சொல்ல அது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும்தான் புரியும். அதனால இப்ப ஜிம்மை பத்தின என்னோட புரிதல் இதுதான். நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு எனர்ஜி இருக்கு. அந்த எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நம்ம வெளியேற்றணும். பிளஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து கொழுப்பு சேர்த்தி வைக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நம்மளுக்கு இந்த தொப்பை போடுறது, நல்லா சதை போடுறதுலாம் வந்து அந்த ஊழ சதை அதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் மூலமா வரக்கூடியது. புரோட்டீன்ஸும், விட்டமின்ஸும், மினரல்ஸும் இதெல்லாம் ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மசில்ஸ் நல்லா பில்ட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். லேட்டர் ஆன் லேட் 40ஸ்லயோ லேட் 50ஸ்லயோ அந்த மசில்ஸ் வந்து அந்த இன்டென்ஷன் மசில்ஸோட அந்த இன்டென்ஷன்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு 50 வருஷம் 60 வருஷம் வேலை செஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அது அந்த அந்த அப்படியே தேய்மானம் ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த தேய்மானத்தை தள்ளி வைக்கிறதுக்கு, அந்த தேய்மானத்தை ஒத்தி போடுறதுக்கு இன்னைக்கு நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு அது ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இப்பயுமே கொஞ்சம் நல்லா மஸ்குலராகவும் கொஞ்சம் நான் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னோட புரிதல், ஜிம்மை பத்தின புரிதல். எனக்கு இந்த தாட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னால ரெகுலரா ஜிம்முக்கு போக முடிஞ்சது. ஏன்னா எனக்கு வந்து உடம்பு ஃபில் ஆகணும், பாடி வரணும், மசில்ஸ் அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னும் ஆர்ம் ஸ்கீம்ஸ்லாம் வரணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் ஜிம்முக்கு போய் எனக்கு ஒரு 2 நாள் ஒர்க் அவுட் பண்றேன், நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் இல்லை அப்படின்னா எனக்கு டிமோட்டிவேட் ஆகுது. ஸோ என்னோட மைண்ட் செட்டை நான் கொஞ்சமா மாத்தி வச்சேன். நீ வந்து டிஷர்ட்டை ஃபில் பண்றதுக்காக ஜிம்முக்கு போகல, உன் ஓவரால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக ஜிம்முக்கு போற. ஜிம்முங்கிறது இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அது வந்து நீ ஸ்டைல் பண்ணிட்டு தெரியறதுக்கான விஷயம் இல்லை. அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல். காலங்காத்தால எந்திரிச்சோன்னு எப்படி கை பிரஷ்ஷை தேடுதோ அந்த மாதிரி டெய்லி ஜிம்முக்கு போகணுங்கிறது ஒரு லைஃப் ஸ்டைல். அப்படின்னு என்னோட மைண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நான் கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்சோன்னே என்னால ரெகுலரா ஜிம்முக்கு போக முடியுது. ஏன்னா எனக்கு அங்க டிமோட்டிவேஷன், ஐயோ எனக்கு ஆர்ம்ஸ் வரல, ஐயோ எனக்கு உடம்பு, நான் இன்னைக்கு ஹெல்த்தியா இருக்கேன், என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் இட் இஸ் ஹாப்பி, அதுக்கான வேலைகளை கொடுக்குறேன், அது கொஞ்சம் நல்லா அந்த உள்ளுக்குள்ள இருக்க தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் டிசிபேட் பண்ணி சோல்ஃபுல்லா நல்ல மனசளவுல திருப்தியா இருக்கு. அதுதான் ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்து தான். அப்போ இந்த இன்ஃபுளுசஸ் வரும்போது அவங்க ஒரு விஷயத்த நமக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கல்ல, நம்ம அதை எப்படி நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுதான் வந்து இந்த உணவுக்கும் பொருந்தும். இந்த ஜிம் இன்ஃபுளுசஸ், இந்த ஹெல்த் இன்ஃபுளுசஸ், ஹெல்த்தை பத்தி சொல்றவங்க எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவங்களும் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு 5 வீடியோ போடுற வேண்டிய ஒரு இடத்துல அவங்கனால ஒரு 15 வீடியோ 20 வீடியோ போட முடியும். ஏன்னா அவங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். அப்ப வாழைப்பழத்துல பொட்டாசியம் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு ஒரு வீடியோ, பொட்டாசியம் இல்லாம மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு ஒரு வீடியோ, மினரல்லையும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா M12 இல்ல A12 B12 இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு கூட அதை எக்ஸாகரேட் பண்ணி அவங்களால வீடியோ போட முடியும், வீடியோ போடணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அது அவங்க பொழப்பாவும் மாறுது. அப்ப கான்டென்ட் கிரியேட்டரா அதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது சில விஷயங்கள் அவங்க எக்ஸாகரேட்டடா தான் சொல்லி ஆகணும். இந்த நேச்சர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ரீல்ஸ் நீங்க பார்க்கும்போது அந்த ரீலோட தாக்கம் உங்ககிட்ட கம்மியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தோட ஓவரால் நேச்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்ப அந்த ரீல்ஸ் நீங்க அப்படியே நம்பணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்னு, உங்களுக்கு அது அந்த ரீல்ஸ்ல இருக்கிறது உண்மையாவே இருக்கட்டும், உங்களுக்கு அது தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கு. இப்ப எப்படி உங்ககிட்ட சொல்றது? சரி, நான் எப்படிப்பட்ட ஒரு ஒரு பர்சன் அப்படின்னா, இப்ப நானும் ஜிம்முக்கு போறவன் தான். ஜிம்முக்கு போய் தான் என்னோட முதுகு கொஞ்சம் சுலுக்கிக்கிச்சு, அந்த ரெஸ்ட்ல தான் இப்ப நான் இருக்கேன். ஜிம்முக்கு போகும்போது ஒரு டீசென்டான பிசிக் எனக்கும் தான் இருந்திருக்கு, இருக்கு. இப்ப மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் மசில் மெமரிஸ்ல இருக்கு. இப்ப நான் மறுபடியும் ஜிம்மை ஹிட் பண்ணேன்னா டக்குன்னு எனக்கு அந்த கிரிப்பான பிசிக் வந்துடும். இப்ப நான் ஆள் கொஞ்சம் தொலைன்ட்டு கொஞ்சம் லூஸ் ஆட்டா இருப்பேன். கொஞ்சம் லூஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு மண்டையும் கலந்து அது 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 வேற மறுபடியும் சொல்றேன், அது ட்ராமடைஸ்டு டாபிக். அதை வேற ஒரு நாள் புலம்பலாம். பட் சொல்றேன், ஸோ இப்ப நான் ஜிம்முக்கே போனாலும் எனக்கு ஊருப்பட்ட அட்வைசஸ் கொடுப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஜிம் ட்ரைனர்ஸா இருக்கட்டும், இல்ல நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜிம் இன்ஃபுளுசஸா இருக்கட்டும், இவங்க எல்லா அட்வைஸும் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுதா, எனக்கு அது தேவையா, இல்ல என்னால அதுல எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியும், அதுக்குள்ள என்னோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறதுல மட்டும் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேனே தவிர்த்து, ஆகா இவரு சொல்லிட்டாரு இது பண்ணியே தீரணும், ஆகா அவரு சொல்லிட்டாரு அவர் சொன்னாருன்னா கரெக்டா தான் இருக்கும், ஆனா அது எனக்கு தேவையில்லை. என் லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு நான் ஹாப்பியா இருக்கேன், லிவிங் இந்த மொமெண்ட்ல இருக்கேன், மியர் எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு போகும்போது அவர் சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நாலேஜை கொண்டு வந்து அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை திணிச்சு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத எனக்கு ப்ளோட்டிங் கீட்டிங் உருவாகி மறுபடியும் வயிற்றுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அது ஒரு வாரம் ஜிம்முக்கு ரெஸ்ட் விட்டு எதுக்கு? ஸோ ஓவராலா என்னோட டேக் என்ன, சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்றது இதை பத்திலாம் என்னன்னா, ஒண்ணு மனசார பண்ணணும், இன்னொன்னு ஓவராலா அதை பத்தின விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போகக்கூடாது. ஏன்னா இங்க எத்தனை விதமான விஷயத்த ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாலியோ டயட் தான் இருக்கிறதுலே சிறந்த டயட் அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடிய 50 பேரும் இருக்காங்க.
பேலியோ டயட் ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ்லாம் டேமேஜ் பண்ணிடும், அது இருக்கிறதுலே மோசமான டயட் அப்படின்னு நம்பக்கூடிய 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேத்துக்கு இது உசிதம் அப்படின்னா இந்த 50 பேத்துக்கு இதுதான் உசிதம். பேலியோ டயட் எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த புரோட்டீன் டயட்ல இருக்கேன். இன்னைக்கு டயட்டுக்கு என்னென்னமோ டேர்ம்ஸ் எல்லாம் சொல்றானுங்க. அதுதான் சொல்றேன்ல, மக்கள் எந்த இடத்துல லேக் ஆஃப் நாலேஜ்ல இருக்காங்களோ அந்த இடத்த காசாக்கிக்கிற அப்புறம் எந்த விஷயத்துல ஆசையை ஜாஸ்தியா வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி எந்த விஷயத்துல நம்பிக்கையை ஜாஸ்தியா வச்சிருக்காங்களோ, அந்த மக்களோட நம்பிக்கை, ஆசை, அவங்களோட லேக் ஆஃப் நாலேஜ் இத காசா மாத்திக்கிட்டே இருப்பானுங்க இந்த கார்ப்பரேட் கம்யூனிட்டிங்க. அது நமக்கே தெரியாம இந்த சோசியல் மீடியா மூலமாவும், இந்த இன்ஃபுளுசஸ் மீடியா மூலமாவும், நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்மளுக்கு புதுசு புதுசா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மூலமாவும் நமக்கு அதை திணிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அது நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். சிம்பிளா ஒண்ணு இவ்வளவு நேரம் பேசினது, மூச்சு முட்டை பேசினதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு சிம்பிளா நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு இதுல புரியும் பாருங்களேன். இப்போ ஒரு கொலாஜன் டேப்லெட் எடுத்துதான் என் மூஞ்சில நான் கொலாஜன் ஏத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. டெய்லியும் பப்பாளியும், டெய்லியும் ஒரு 4 ஆரஞ்சு சாப்பிட்டேன், 4னா 4 ஃபுல் ஆரஞ்சு இல்ல, 4 பீஸ் ஆரஞ்சு சாப்பிட்டாலே என் மூஞ்சில கொலாஜன் ஏறும். எனக்கு இந்த நாலேஜ் போதும். எனக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசரோ, இல்ல என்னோட ஜிம்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோ, இல்ல அந்த ப்ராடக்ட்டை ஒருத்தன் கொண்டு வரான்ல மார்க்கெட்ல, அவன் வந்து இல்லாத குட்டிக்காரனை அடிப்பான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்குற வரைக்கும். அந்த இல்லாத இன்ஃபுளுசர் வச்சு நமக்குள்ள நம்ம சொசைட்டிக்குள்ள திணிக்க தான் ட்ரை பண்ணுவானுங்க. ஏன்னா அவனுக்கு கார்பரேட், அது எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு அது காசு, அவனுங்க மேக் பண்ண தான் போறாங்க. இப்ப இந்த கொலாஜன் டேப்லெட் நான் தப்பும் சொல்லல, அதுல கொலாஜனே இருக்காது, அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க சொல்றது ஃபேக்ட் தான். ஆனா அந்த ஃபேக்ட் உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அது உங்களுக்கு ஹெல்த்தியா இல்லையா அப்படிங்கிற நாலேஜ எப்படி முடிவு பண்ண முடியும்? சுயமா யோசிக்கிறது மூலமா. நீங்க உட்கார்ந்து தனியா யோசிங்க. உங்க லைஃப் ஸ்டைல நீங்க சாப்பிடுறீங்கல்ல, ஓவராலா என்னை கேட்டா எப்படி தெரியுமா சாப்பிடணும்? நான் சில இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பாக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலங்காத்தால வெறும் சாலட், அது சிக்கனை போடுங்க, கேபேஜை கட் பண்ணி போடுங்க, ஃபைபருக்கு வெங்காயத்தை போடுங்க, தக்காளியை போடுங்க, அந்த அந்த ட்ரை பண்ண சிக்கன்லாம் போட்டு, அப்புறம் கொஞ்சமா உங்களுக்கு தேவையான சாஸ்லாம் போட்டு ஒரு கலக்கி டெய்லி அதை தின்னுட்டு வாங்க. 30 நாள் அது நாக்கு என்னத்துக்கு ஆவறது? எல்லாமே மனுஷனுக்கு முக்கியம் தான். டேஸ்ட் பட்ஸ்ங்கிறது எதுக்கு இருக்கு? ஏதோ ஒண்ணு உணர்ந்து ரசிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இறைவன் இந்த இயற்கையோ, நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, எனக்கு அது இயற்கை. அந்த இயற்கை வந்து டேஸ்ட் பட்ஸ்ன்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. நம்ம சில விஷயங்களை ரசிக்கிறதுக்கும் ருசிக்கிறதுக்காகவும் தான் அதை கொடுத்துருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் பட்டை வச்சு ஒரு ஆசை உருவாகுதுல்ல, அந்த ஆசையை தான் இந்த கார்ப்பரேட் கம்யூனிட்டிங்க ஃபாஸ்ட் ஃபுட் மூலமா காசாக்கிக்கிறானுங்க. அப்போ அந்த டேஸ்ட் பட்டுக்கு நீங்க டேஸ்டான விஷயங்கள் கொடுக்கலாம். அதுக்குன்ட்டு உங்க ஆசைப்படுதுல அந்த டேஸ்ட் பட்டு, ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்க கூடாது. அது மேல நீங்க பாசம் வைக்கலாம் உங்க டேஸ்ட் பட்டு மேல. ஆனா செல்லம் கொடுத்து கெடுக்க கூடாது. அதாவது நீங்க ஒரு சிக்கன் பள்ளிபாளையம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்லா நல்லெண்ணெய் நிறைய ஊத்தி பள்ளிபாளையம் செஞ்சு நல்லா தேங்காவெல்லாம் துருவி போட்டு நல்லா சாப்பிடலாம். மனசார சாப்பிடலாம். அது ஒரு நல்ல ஒரு உணவு முறை. ஆனா அந்த டேஸ்ட் பட்டுக்கான அடுத்த இது, அந்த ஆசை மூலமா உங்களுக்கு KFC தான் சாப்பிடணும்னு தோணும்ல. அதுல ஊறுபட்ட பிரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்றானுங்க, ஊறுபட்ட கெமிக்கல்ஸ் ஆட் பண்றானுங்க. அது ஃபாஸ்ட் ஃபுட். அத கட் பண்ணிட்டு நீங்க இத தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிறேன். ஆனா இதுல கூட அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டோ அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஐயோ அந்த சிக்கன் பள்ளிபாளையமா, அதுல ஊறுபட்ட எண்ணெய் ஊத்துறாங்க, எண்ணெய் ரொம்ப கெடுதலுங்க, சிக்கன் பள்ளிபாளையமே சாப்பிடக்கூடாதுங்க, நீங்க வெறும் சிக்கன் எடுத்து ஏர் ஃப்ரையர்ல வச்சு, அப்புறம் ஏர் ஃப்ரையர் சூப்பரான விஷயம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கேங், இன்னொரு பக்கம் ஏர் ஃப்ரையர் மூலமா கேன்சர் வரும்னு ஒரு கேங், வாட்டர்மெலன் சாப்பிட்டாலே ஒரு உடம்பு போயிரும்னு ஒரு கேங், வாட்டர்மெலனை கொட்டையோட சாப்பிடணும்னு ஒரு கேங். அதனால அவன் நினைக்கிறது அவனுக்கு உசிதம். அதனால நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு ஓவராலா ஒரு நாலேஜ் முக்கியம். அது என்ன நாலேஜ்? வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து ஊழ சத்தம் தான் போடும். நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்கும். ஆனா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சோம்னா நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்கன் ஆயிரும். நம்ம போன்ஸ்லாம் வீக்கன் ஆயிரும். அப்போ நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் குடுக்குறோமோ, அதுக்கு ஈக்குவலா புரோட்டீன்ஸ், அதுக்கு ஈக்குவலா ஃபைபர், அதுக்கு ஈக்குவலா கால்சியம், அதுக்கு ஈக்குவலா பொட்டாசியம், அதுக்கு ஈக்குவலா ஜிங்க், அதுக்கு ஈக்குவலா மெக்னீசியம், இது எல்லாமே உடம்புக்கு தேவை. அதுக்கு ஈக்குவலா ஒமேகா, இது எல்லாமே உடம்புக்கு தேவை. அப்போ இதுலயுமே நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இந்த லெவல் ஆஃப் மினரல்ஸ் இதுல கிடைக்குது, ஒரு நாளைக்கு இந்த லெவல் ஆஃப் பொட்டாசியம் இதுல கிடைக்கும், ஒரு நாளைக்கு இந்த லெவல் ஆஃப் இது, அப்படிலாம் ஒண்ணும் நொட்டணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்களா இருக்கட்டும், அவனுங்களுக்குலாம் பொட்டாசியம்னா என்னன்னு தெரியாது, ஃபைபர்னு என்னன்னு தெரியாது, வெங்காயம் சாப்பிட்டாதான் ஃபைபர் இருக்கு, ஃபைபர் நிறைய இருந்தா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிறது தெரியாதனாலதான் அவங்க நிம்மதியா தூங்குனாங்க. இன்னைக்கு உனக்கு தூக்கம் வருதா? 3 வேளையும் டயட் இருக்கிறது, அப்படியே அப்படியே உடம்பு பாரு கின்னுன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு ஆர்கனும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப ஹெல்த்ங்கிறது வெளிப்புற தோற்றத்துக்கோ, இந்த வெளியில இருக்கக்கூடிய பகுமானம், அந்த பகட்டு வாழ்க்கைக்கோ உண்டானது கிடையாது. ஹெல்த்ங்கிறது ஒரு இன்டர்னலான விஷயம். மனசார யோகா பண்ணுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். காலைல மாறா வாக்கிங் முடிச்சு போகும்போது
இந்த இப்படி கையை இப்படி வச்சுப்பேன். அதான் பிராணாயமா. நல்லா இப்படி வச்சு ஒரு 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 ஃபுல் பிரீத்தின்னு உள்ளுக்குள்ள ஒரு 4 செகண்ட், அப்புறம் வெளியே விடும்போது இன்னும் ரொம்ப பொறுமையா விடுவேன். அதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது வேகமா பண்ணுவேன். அப்படின்னு வேகமா கொஞ்சம் பண்ணுவேன். அப்படியே மாறா வாக்கிங் பிடிச்சிட்டு சைட் பை சைடு அதையும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதை விட்டு புட்டு காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி உட்காந்து இப்படி பிராணாயாமம் பண்ணாதான் உங்களுக்கு குட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவ்வளவு நாலேஜ் எனக்கு வேண்டாம். நான் காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறேன். தட் இஸ் அ குட் ஹேபிட். காலைல நிறைய ஆக்சிஜன் நிரம்பி இருக்கு. நான் மாறா வாக்கிங் பிடிச்சிட்டு போகும்போது நல்லா சுவாசிக்கிறேன். அது எனக்கு போதுமானது. அதில் இந்த முறையை பயன்படுத்தினால்தான் இது நடக்கும், இது நிவர்த்தி ஆகும். எப்பா சாமி, உன் புழுத்தலை உன்னோட வைத்துக்கொள், என் புழுத்தலுக்கு வராதே. நான் அப்படிலாம் உன்னோட மூல செலவைக்கு நான் ஆளாகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன். நான் ஒரு விஷயத்த பண்ண நான் மனசார பண்றேன். நான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் நான் பர்சனலா ஜாஸ்தியா எடுத்துக்கிறேன் தான். அதை நான் பர்சனலா டீல் பண்ணும். அது என்னோட பர்சனல் கேரக்டர் சம்பந்தமான விஷயம். ஆனா ஓவராலா என்னன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. சீக்கிரமா எந்திரிங்க. நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு வாக்கிங், ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கொஞ்ச நேரம் கொடுங்க. உணவு முறைகளை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓவராலா ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. எப்படின்னா காலைல நல்லா இவ்வளோ ஒரு ஒரு காலைல 8 இட்லி சாப்பிடக்கூடிய ஆள் நான். 3 இட்லி மிச்சத்துக்கு ஒரு சேனக்கிழங்கு, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு, அது அவ்வளோ நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 2 முட்டை. முட்டையில அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஆனா அந்த எல்லோ யாக்கோட சாப்பிடணும். அதுல இன்னைக்கு ஊருப்பட்ட விஷயம் பண்ணுவானுங்க. எல்லோ யாக்கு கெடுதல். எல்லோ யாக்குங்கிறது ஒரு குட் கொலஸ்ட்ரால். ஒரு முட்டையை வேக வச்சா உள்ளுக்குள்ள இருக்க கருவும் தானே வேகுது. இப்ப அந்த இறைவனுக்கோ அந்த இயற்கைக்கோ உள்ளுக்குள்ள இருக்க கரு அந்த இது வேகக்கூடாது, அதை மனுஷங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நல்லது இல்லை அப்படின்னா, அப்போ ஒரு முட்டையை வேக வைக்கும் போது உள்ளுக்குள்ள மட்டும் வேகாது, வெளியே இருக்கக்கூடிய அந்த முட்டையோட ஓடு மட்டும் தான் வேகும். அதுதான் முட்டையோட தன்மை. அப்படிங்கிற மாதிரி இந்த இயற்கையை படைச்சிருக்கலாமே. இந்த இயற்கை ஏன் அதை முழுசா படைக்கணும்? அதை ஏன் முழுசா நம்ம கன்சியூம் பண்ற மாதிரியான ஒரு ஜோனுக்கு நம்மளை கொண்டு வரணும்? ஏன்னா எல்லாமே நல்லதுதான். அந்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே இங்க நல்லதுதான். அதை வச்சு மனுஷன் ஒண்ணு பண்றான்ல, அந்த இயற்கைக்குள்ளேயே சில செயற்கை தன்மையை ஆட் பண்ணி இதுதான் ஒரு பிராய்லர் கோழி முட்டைய கொண்டது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல. அது கூட ஒரு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்குள்ள வருதுங்கிறதுனால ஓகே. ஆனா இப்ப அதே பிராய்லர் கோழி அடிச்சு போட்டு நல்லா எண்ணெயில பொரிச்சு இப்ப KFC இங்கெல்லாம் சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும். அப்படியே ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்ட்டு ஒண்ணு மனசுக்குள்ள திணிக்கிறானுங்கல்ல, அது எக்ஸ்ட்ரீம். அது தவிர்த்துக்கலாம். அப்படிதான் சொல்ல வரேன். ஓவராலா காலைல ஒரு 3 இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரு அந்த இடத்துல ஒரு 3 இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு 2 முட்டை, பாதாம், முந்திரி, 2 பேர்ச்சம்பழம், அப்புறம் வீட்டுல உள்ள போய் பார்த்தோம்னா கிச்சன்ல இல்ல சமையல் ரூம்ல சப்போட்டா பழம் இருக்குதா, ஒரு 2 சப்போட்டா பழம். அதுக்கு அந்த சப்போட்டா பழம், கொய்யா பழம், செங்கொய்யா, மாங்காய் பழம், மாம்பழம், அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸா சீசன்ல சாப்பிடாத நிறைய முட்டாளுங்களும் இன்னைக்கு இருக்கு. ஐயோ சாரிங்க, நான் ரொம்ப ஹார்ஷா பேசணும்னு பேசல, சொல்றேன். ஏன்னா அதுக்கு கூட தேவையில்லாத நாலேஜ். ஐயோ வெயில் காலத்துல மாங்காய் சூடு, மாங்காய் சாப்பிட்டீங்க அப்படி உங்களுக்கு சூடு பிடிச்சிக்கும். வெயில் காலத்துல தானே மாம்பழம் விளையுது. உன்னை விட இந்த இயற்கை என்ன முட்டாளா? இவ்வளவு உனையவே படைக்க தெரிஞ்ச இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் இந்த சம்மர் சீசன்ல தான் மாம்பழத்தை காய்க்க வைக்கணும் அப்படிங்கிறது ஏன்? ஐயோ சம்மர் சீசன்ல மாம்பழம் சூடு, வின்டர் சீசன்ல மாம்பழம் கொடுக்கலாம் அந்த மனுஷங்களுக்கு அப்படின்னு ஏன் இந்த இயற்கை யோசிக்கல? சில விஷயங்கள் கொஞ்சம் பெருந்தன்மையா பெரும்போக்கா பாருங்க. அப்படியே ரொம்ப உள்ளுக்குள்ள போய் டீடைல்டா டீப் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நொட்டி ஒண்ணு ஆக போறது கிடையாது. இருக்கிற ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு வெளியில பிம்பத்துக்கு நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷனை கலாய்ச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு அவங்க கிடக்க நாங்க பூமர் ஜென்ரேஷனு, அவங்களுக்கு ஹெல்த்னா என்னன்னே தெரியல. நான் தான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லி தரேன், நான் தான் எங்க அம்மா அப்பாவுக்கு காலங்கத்துல வாக்கிங் பண்ண முடியும். உனக்கே உள்ளுக்குள்ள எல்லாம் கலந்து கிடக்குது. அவங்களாம் ஹெல்த்தியா தான் இருக்காங்க, சொல்லி கொடுக்கலாம். நானும் தான் எங்க அம்மா அப்பாவுக்கு சொல்றேன், ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓவராலா நிறைய பழங்கள் சேர்த்திக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கோங்க. அந்த மாதிரி ஓவராலா அவங்க ஹெல்த்தியா இருக்க சொல்லாமே தவிர்த்து நான் எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் விட்டமின் டேப்லெட் காலையில 8 மணிக்கு போடுங்க, மத்தியானம் ஒரு 2 மணிக்குள்ள 3 முட்டை சாப்பிடுங்க. அவங்க மனசார அவங்க திருப்தியா நல்லா வாழ்றாங்க. அவங்க வாழ்க்கையை நாலேஜ்ங்கிற பேர்ல கெடுத்து விட்டுறாதீங்கடா. அவங்களா நல்லா இந்த உலகத்துல கடைசியா நிம்மதியா இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் தான். அதனால அவங்க நிம்மதியா இருந்துட்டு போயிருட்டோம். ஆல்ரெடி எங்க அம்மா அப்பாக்கு இன்ஸ்டாகிராம் ஏத்தி கொடுத்ததே எனக்கு உள்ளுக்குள்ள கில்ட்டியா இருக்கு. சொல்றேங்க, ஓவராலா அதுதான் விஷயம். அவ்வளவுதாங்க. மனசார திருப்தியா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த பக்குவம் இருந்தா போதுமே தவிர்த்து அதுக்குள்ள இதுதான் சாப்பிடணும். ஒரு 2 இட்லி ஒரு காலங்க. இப்ப நான் என்ன காலை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டா, சக்கரை பொங்கல். இப்ப உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சா? காலை நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். ஆனா மனசார சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப ஆடட் சுகரை கம்மி பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய வெள்ளை சர்க்கரை வேண்டாம், கம்மி பண்ணிட்டேன். ரொம்பவும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் பனக்கல்கண்டு போட்டு நைட் ஆனா பால், அதுவும் பனக்கல்கண்டு நைட் ஆனா போட்டு கொஞ்சம் பால் குடிச்சுக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்வீட் ஆட்
எங்கெங்க விட்டேன், அதுக்குள்ள ரெக்கார்டிங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த பனக்கல்கண்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஆடட் ஸ்வீட்ஸ்லாம் நான் போட்டுக்கிறேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓவராலா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு காலை என்ன தெரியுமா சாப்பிட்டேன்? ஒரு வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, அதை கட் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் பப்பாளி இருந்துச்சு, பப்பாளி கட் பண்ணி சாப்பிட்டேன். மாதுளை எங்க அம்மா உரிச்சு வச்சிருந்தாங்க, அதுல கொஞ்சம் மாதுளை சாப்பிட்டேன். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காவாசி வயிறை ஃபில் பண்ணிட்டேன் நல்லாவே. ஒரு அரை வயிறை நல்லா ஃபில் பண்ணிட்டேன். அப்ப மிச்சம் அரை வயிறத்துக்கு தான் எனக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கலாவும் நம்ம கூடயே விளையாடணும். இப்ப எப்படி சொல்றேன்னா, நல்ல பசியில இருக்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகளோட டெஸ்பரசி ஜாஸ்தி ஆகும். இப்ப நான் காலையில இப்ப இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறேன், வெளியெல்லாம் போயிட்டு நல்ல பசி மத்தியானம் வந்தேன்னு வச்சுக்கோங்க, எங்க அம்மா பருப்பு சோறு வச்சிருந்தாங்க வைங்க, நல்லா நெய்யை ஊத்தி வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சு அடிச்சு நம்ம அப்படியே குண்டா அண்டா கணக்குல சாப்பிடுவேன். இப்ப பாருங்க, சொல்லும் போது நாக்கு ஊறுது. அப்போ சைக்காலஜிக்கலா நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு அந்த பசினாலதான் அந்த கிரேவிங்ஸ் வருது. அந்த கிரேவிங்ஸ் வரனால தான் ரொம்ப டெஸ்பரேட்டா நான் போறேன். அப்ப அந்த பசியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஓவராலா ஒரு நாலேஜ் தானே. அப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? அண்டா கணக்குல பருப்பு சாதம் சாப்பிட்டு அவ்வளவு கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள ஏத்துறதுக்கு பதிலா பருப்பு சாதம் எனக்கு பிடிக்கும். எப்பயும் வச்சுக்கிறத விட ஜாஸ்தியாவே நான் பருப்பு சாதம் சாப்பிட போறேன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவன் சொல்றான் இவன் சொல்றான்ல, நான் எதையும் அதெல்லாம் எனக்கு அது பிடிக்கும், நான் அதை மனசார சாப்பிட போறேன். ஆனா ஓவராலா எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு ஹெல்த் கான்சியஸ் இருக்குல்ல, அந்த ஹெல்த் கான்சியஸ் கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுல உனக்கு ஒரு டெஸ்பரசி இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீ கொஞ்சம் வாலண்டியரா நீயே கொஞ்சம் கான்சியஸா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் செவ்வாழைலாம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு திம்முன்னு ஆயிரும். ஒரு செவ்வாழை இல்ல முடியலையா, கொஞ்சோண்டு பொரி கொஞ்சம் வயிற்றை வந்து கட்டுப்படுத்தும். அதுக்குன்னு நிறையாவும் சாப்பிடுவோம். கொஞ்சம் பொரி சாப்பிடுறோமா, நிறைய வாட்டர் குடிக்கிறோமா, இல்ல வெளியே போயிட்டு வந்த உடனே நல்ல ஒரு தர்பூசணி இருக்கா, அதை நல்லா ஃபுல்லா கொட்டையோட போட்டு அடிச்சு திமுன்னு குடிச்சிடுறோமா, அதுக்கப்புறம் பருப்பு சாதம் சாப்பிட உட்கார்ந்தேன் அப்படின்னா, இவ்வளவு சாப்பிட வேண்டிய இடத்துல நான் இவ்வளவுதான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் சைக்காலஜிக்கலா நீங்களே உங்க கூட விளையாண்டுக்கோங்க. ஓவராலா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய சேர்த்திக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் குறிப்பா வெள்ளை கலர் இருக்கக்கூடிய எந்த உணவா இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஒரேடியா இட்லி சாப்பிடக்கூடாது, தோசை சாப்பிடக்கூடாது, எண்ணெய் ஊத்தி சிக்கன் சமைக்க கூடாது. சாப்பிடத்தாண்ட மனுஷன் பிறந்ததே. அது ஒண்ணுதான். அது வந்து நீங்க ஒரு 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 ஆங்கிள் ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப சுயம்பான ஒரு விஷயம். அது நமக்காக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த உணவுங்கிறது. அது சாப்பிடுறதுங்கிறது நம்ம ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாலே பாதி செரிமானம் போயிரும். நம்ம அப்படியே ஐயோ இன்னைக்கும் புரோட்டீன்ஸா, இன்னைக்கும் ஃபுல்லா சிக்கன் தான் சாப்பிடணுமா, அங்கேயே வந்து எக்ஸ்ட்ரா செரிமானத்துக்கு தேவையான எனர்ஜிஸும் உங்க மைண்ட் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ அவன் ஏதோ மனசளவுல அவனுக்கு பிடிக்காததை சாப்பிட்றான் போல அப்படின்னு தான் அந்த உடம்பு புரிஞ்சுக்குமே தவிர்த்து, அதுல புரோட்டீன்ஸ் இருக்கு மித்துன்னு ஆனா அவன் மனசுல கஷ்டப்பட்டாலும் அவன் நல்லதுதான் சாப்பிட்றான்லாம் உங்க உடம்புக்கு தெரியாது. உங்க உடம்பு அதாவது ஐயோ அவன் ஏதோ மனசு கஷ்டப்பட்டே சாப்பிட்றான், இது ஏதோ எக்ஸ்ட்ரா செரிமானம் ஆகணும் போல அப்படின்னு அதுவும் ஒரு சலிப்புத்தன்மைக்கு போயிடும். ஓவராலா நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இது உங்களுக்கு சயின்டிபிக்லி ப்ரூவன்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் சில பேருக்கு சிரிப்பா இருக்கலாம். இது வந்து ஒரு மெய்ஞானம். இது வந்து உங்களுக்கு அப்படிதான் புரியும். அது கொஞ்சம் எட்டர்னலான புரிதல் உள்ள ஒரு விஷயம். அது ரொம்ப சயின்டிபிக்கா இருந்தா தான் நான் நம்புவேன் அப்படிங்கிறதுக்குள்ள இப்ப நான் சொல்றது ரிலேட் ஆகாது, புரியாது. பட் சொல்றேன், நம்ம உடம்பு அது அப்படிதான் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. சோ நம்ம ஒண்ணு சாப்பிட்டோம்னா மனசார சாப்பிடணும். ஆனா அதுல நம்ம என்ன சாப்பிடணும்னா ஹெல்த்தியா சாப்பிடணும். இப்ப நான் அதான் காலை சாப்பிட்டது முதல்ல சொல்றேன் பாருங்க. அப்புறம் எனக்கு பூசணிக்காய் பொரியல் பிடிக்கும். பூசணிக்காய் அது உடம்புக்கு நல்லதா? எனக்கு அவ்வளவுதான் தெரியும். பூசணிக்காய் இந்த விட்டமின் இருக்குது, அந்த மினரல் இருக்குது. அதோட எனக்கு தெரியவும் வேண்டாம். எனக்கு அது தேவையில்லாத நாலேஜ். நான் நல்லா மனசார பூசணிக்காய் பொரியல் சாப்பிட்டேன். அதுல கொத்தமல்லி தூவிருந்தாங்க. கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட். புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்க அம்மா இப்ப புதினா போட்டு அடிச்சு, லெமன் போட்டு அடிச்சு ஜூஸ் வச்சிருக்காங்க. நான் வெளியே போயிட்டு இருந்தேன்னா நான் அந்த புதினா ஜூஸ் குடிப்பேன். ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்கு. அது எப்படி வந்ததுன்னா, இந்த ஜிம்முக்கு ரெகுலரா நான் கொஞ்சம் போனேன் சென்னையில இருக்கும்போது. இப்போ கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சு. அப்ப அந்த ஜிம்முக்கு போகும்போது அந்த நாலேஜ் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட கான்சென்ட்ரேஷன் எனர்ஜி ஃபுல்லா கொஞ்சம் ஃபிட்னஸ்லயும் உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கணும் அதுல இருக்கும்போது டெவலப் ஆன பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ். எனக்கு அந்த பேசிக் லெவல் ஆஃப் நாலேஜ் போதும். ஸோ புதினா வந்து ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். அது வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நல்ல புதினா போட்டு நல்லா லெமன்ல போட்டு அரைச்சு குடிச்சோம்னா நல்ல சிட்ரிக் ஆசிடும் கிடைக்கும். லெமன் நிறைய குடிச்சோம்னாலே மூஞ்சி க்ளோவும் கிடைக்கும். அப்ப தண்ணி நிறைய குடிக்கணும். இன்னைக்கு காலை 2 முட்டை சாப்பிட்டேன். முட்டை 2 முட்டை சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு மாதுளப்பழம் இது சாப்பிட்டேன். ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன். ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். பப்பாளி சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சும்மா இவ்வளவு சக்கரை பொங்கல். எனக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். மனசார சாப்பிட்டேன். அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்டான். ஊர்பட்ட நெய் இருக்குது. டேய் உன் நாலேஜ உன் கூட வச்சு சொருகிக்கிட்டு எங்கேயாச்சும் போய் சுத்துங்கடா. என்னைய போட்டு டார்ச்சர் பண்ண நல்லா தான்டா இருக்கேன். நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். திருப்தியா இருக்கேன்டாப்பா. போதும்டா, எனக்கு போதும். நாளைக்குங்கிறது அன்சர்டனிட்டிடா.
ஓரளவுக்கு பண்ணலாம். நாளைக்குங்கிறத யோசிச்சு ஓரளவுக்கு நான் ஹெல்த்தியா இருக்கலாம். அதுக்குன்ட்டு நாளைக்கு யோசிச்சு இன்னைக்கே கட்டுப்பாடுன்னு உச்சத்துல இருக்கேன். காலையில பாருங்க 4 புரோட்டீன் லெக் தான். மத்தியானம் 4 சிக்கன் விங்ஸ் தான். நைட் ஆனா சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கும் வெறும் முந்திரி கொட்டையை தான் சாப்பிட போறேன் அப்படின்னா, அப்பா சாமி டே முந்திரி கொட்டை சொல்றேன். சுயமா யோசிங்க. ஓவராலா நீங்க யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த ஹெல்த்ங்கிறது உங்க மனச பொறுத்ததும் கூட. அதனால உங்களுக்கு புடிச்ச நல்ல ஆரோக்கியமான உணவுகள நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. இப்ப எனக்கு பூசணிக்காய் பொரியல் பிடிக்கும். காலைல பூசணிக்காய் பொரியல் செஞ்சாங்க. பூசணிக்காய் பொரியல் அப்படி வெளுத்து வாங்கிட்டு நானு. அப்புறம் எங்க அம்மா தேங்காய் பாலும் சந்தவையும் வச்சாங்க. எனக்கு சந்தவ பிடிக்காது. ஆனா தேங்காய் பால் பிடிக்கும். நான் தேங்காய் பால் ஊத்தி குடிச்சேன். அது உடம்புக்குள்ள போய் எனக்கு ஸ்டோர் ஆகுமா? தொப்பையா மாறுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அது ஓவரால் ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். அவ்வளவுதாங்க. நெறைய ஆரோக்கியமான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்க உணவு பழக்கவழக்கங்கள்ல நெறைய சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதான். அப்புறம் இப்ப நான் எங்க வீட்ல சொல்லி, சொல்லி எங்க அம்மா, அப்பாலாம் என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னா, அதத்தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றது தான் தப்பு. ஆனா எங்க அம்மா, அப்பாவோட ஹெல்த் இந்த மேல எனக்கு அக்கறை இருக்கிறனால, நான் ஓவராலா சொல்றனால, இப்ப காலையில இப்ப உணவு பழக்கவழக்கங்களே எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, அ இந்த கார்ன் இருக்குல்ல, ஸ்வீட் கார்ன் அத வந்து நல்லா வேக வச்சு, அந்த கார்ன உதிர்த்து, அதுல வெங்காயம், தக்காளிலாம் போட்டு, அதுல நல்லா ஒரு லெமன புழிஞ்சு விட்டு, அப்புறம் அந்த கொத்தமல்லிலாம் மேல தூவி விட்டு, அத ஒரு சாலட் மாரி பண்ணி சாப்பிடுறது. பாசி பயிர் இருக்குல்ல, அத நல்லா ஊற வச்சு மொளக்கட்டின பயிர் எடுத்து, அதே மாரி லெமன போட்டு, கொஞ்சம் பெப்பர தூவி விட்டு, அதுல கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு, அதுல வெங்காயம், தக்காளிய போட்டு நல்லா கிளறி விட்டு சாப்பிடுறது. ஏன்னா, அது ஒரு ஃபேக்ட் தான். எனக்கு வெங்காயத்துல ஃபைபர் இருக்குன்னு தெரியும். ஃபைபரும், மெக்னீசியமும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, நல்ல தூக்கம் வரும். நல்ல நம்மளுக்கு நல்ல டீப்பான ஸ்லீப் வரும். இது ஒரு ஃபேக்ட். ஆனா இந்த ஃபேக்ட்ட வச்சுக்கிட்டு, இதத்தான் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அப்படி இல்ல அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ல வரேன். சோ நான் வெங்காயம் இப்ப எனக்கெல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா தூக்கம் வர மாட்டேங்குது. நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. உண்மைதான். அது மறுக்க முடியாத உண்மைதான். அப்ப எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு இப்ப நான் ஒரு டாக்டர் கிட்ட போய் மாத்திரை வாங்கி தூக்கம் அப்படி பண்ணலாம். பட் எனக்கு எனக்கு அதுக்கான கட்டாயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்கு நல்லா கால் அறுத்து அப்படியே ரத்தம் சிந்துதுன்னா நான் டாக்டர் கிட்ட போகலாம். எனக்கு கால் தான் வலிக்குது அப்படின்னா, அங்க உள்ளுக்குள்ள அந்த எலும்பு ஏதோ வலிக்குது அப்படின்னா, கால்சியம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஒரு 4 நாளைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் குடிச்சேன். எக்ஸ்ட்ரா முட்டை கொஞ்சம் 2, 3 எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அப்படின்னா, அதுவாவே சரியாகும். இத விடவே பயங்கரமாலாம் ஃபார்வர்டா இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். உணவு பழக்கவழக்கங்கள் அப்படின்னு வரும்போது, நான் இன்னைக்கு சொல்றதே உங்களுக்கு கிரிஞ்சாவும், பூமராவும் தோணலாம். என்னடா இவன் ஒரு உடம்பு வலிக்குது அப்படின்னா டாக்டர் கிட்ட மாட்டேங்கிறான். ஏதோ சாப்பிட்டாலே சரியாயிருவான் அப்படிங்கிறான். ஆமாங்க அதான் உண்மை. ஒரு ஃபீவரே வந்தாலும் நீங்க மாத்திரை போட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ அந்த அந்த மாத்திரை சப்ரஸ் பண்ணுமே தவிர்த்து, அத வந்து அமுக்கி மறுபடியும் உங்க உடம்புக்குள்ளேயே வச்சுக்குமே தவிர்த்து, அந்த அந்த ஆன்டிபாடிஸ் உங்க உடம்ப விட்டு வெளியவே போகாது. அப்போ ஒரு 2 நாள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பிரெயின் லெவல்ல ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. மாத்திரை போட்டுறணும், ஃபீவர் வந்துருச்சா? மாத்திரை போட்டுறணும் மேம், மாத்திரை போட்டுறணும். ரொம்ப முடியலையா? அப்ப அதான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரைக்குமாச்சு பார்க்கணும். அத கூட இன்னைக்கு பார்க்கறது இல்ல அப்படிங்கிறது தான் வருத்தமே. அது சொல்றேன். கொஞ்சம் நம்ம ஒரு அச்சி வளர்றோம். வேது பிடிக்கிறோமா? ஆவி பிடிக்கிறோமா? அதுல ஒரு அதுக்கும் இன்னைக்கு டேப்லெட்ஸ்லாம் வந்துருச்சு. கன்றாவி. சின்ன வயசுல இப்ப எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவாங்க. வேப்ப இலைய வெளிய நல்லா வேப்பம் கொழுந்தா பொரிச்சுட்டு வந்து அந்த சுடுதண்ணில போடுவாங்க. அப்புறம் அ அவ்வளதான். அப்புறம் என்னமோ போடுவாங்க. அவ்வளதான் மறந்துட்டேன் நான் நெனைக்கிறேன். அப்புறம் அப்புறம் கொஞ்சம் ஃபியூச்சர்ல போச்சுன்னா, கொஞ்சம் விக்ஸு அதெல்லாம் போட்டு ஆவி புடிச்சோம். இப்ப அதுக்கு டேப்லெட்டே வந்துருச்சு. அந்த மாரி கொஞ்சம் ஆவி பிடிக்கணுமா? உடம்புக்கு ஆன்டிபாடிஸ வெளியேத்தணுமா? அப்போ ஏன் ஃபீவர் வருது? எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கா? ஒரு பப்பாளி இலையில எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கு. ஒரு பப்பாளி இலைய அறுத்து, அடுத்த நாள் நல்லா அத வாஷ் பண்ணி, ஒரு தண்ணீல போட்டு நல்லா சுண்ட வச்சு, வெத்தலையில எதிர்ப்பு சக்தி ஒரு 2 வெத்தல பக்கத்துல வெத்தல கொடி இருக்கா? ஒரு 2 வெத்தலைய கொண்டு வந்து போட்டு, இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கபத்த வெளியேத்தக்கூடிய ஒரு இது. இந்த சளியெல்லாம் வெளியேத்தும். அப்ப அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு ஒரு 2 கசாயம் குடிச்சோமா, கொஞ்சம் அதுவே செட்டில் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப முடியலையா டாக்டர் கிட்ட போலாம், டேப்லெட் போடலாம். அதுக்கும் நான் எதிரானவன்லாம் கிடையாது. ஆனா ஓவராலா அந்த ஹெல்த் அணுகும்போது இப்படி அணுகுறது கொஞ்சம் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. அவ்வளவுதான். இதுவுமே ப்ரீச்சிங் கைண்ட் ஆஃப் எதுவுமே இல்ல. ப்ரீச்சிங் கைண்ட் ஆஃப் பிலாசபி லொட்டுலொஸ்குலாம் எதுவுமே இல்ல. சொல்றேங்க அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஒரு ஃப்ளோல பேசிட்டு எனக்கு தோன்றத ஓவராலா ஒரு குட்டி சம்மரியா எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஜிம்முக்கு போனாலும் சரி, காலைல எந்திரிச்சு வாக்கிங் போனாலும் சரி, எக்சர்சைஸ் பண்ணாலும் சரி, இத பண்ணுனாதான் இது நடக்கும் அப்படிங்கிற பயத்துல பண்ணாதீங்க. எக்ஸர்சைஸ் போறீங்களா? மனசார போங்க. என்ஜாய் பண்ணுங்க. காலைல சன்ரைஸ் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு வேர்க்குதா? உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிறத நீங்க நம்புங்க. உங்க உடம்பு வந்து பிசிக்கலா அது ஸ்வெட் ஆகட்டும், வெளிய பிராக்டிகலா அது ஆரோக்கியமா இருக்கட்டும், மத்தவங்க ப்ரொஜெக்ட் ஆகட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. ரசிங்க. நீங்க எக்ஸர்சைஸ் பண்றத நீங்க ரசிச்சு போங்க. வாக்கிங் போறத ரசிச்சு போங்க. உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க கூட வாக்கிங் போறீங்களா? கண்டமேனி காசிப்ஸ் பேசிட்டு போங்க. ஜாலியா இருங்க. மனசளவு ரிலாக்ஸ்டா இருந்து ஒரு விஷயத்த ரசிச்சு பண்ணாலே,
அந்த விஷயத்தோட பாதி சொல்யூஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அத ஒரு மாதிரி ரசிச்சு பண்ணாம ஒரு ஒரு அக்கனா வச்சுக்கிட்டே பண்ணினாதான் அங்க பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இது பீட் எனிதிங் சொல்றேங்க. அதனால ஆரோக்கியமா சாப்பிடுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. அது சாப்பிட்டாதான் ஆரோக்கியம் இருக்கும். அது மேட்ரு கிடையாது. ஜிம்முக்கு எல்லாம் போங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. ஆனா இது பண்ணுனாதான் அப்படியே உங்க உடம்பு எப்படி அது மேட்டர் கிடையாது. ஜிம்முக்கு போகணும், கை காலை அசைக்கணும், ஓவராலா ஹெல்த்தியா இருக்கணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் முக்கியம் தான். அங்கங்க மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனாதான் ஃபியூச்சரிஸ்டிக்கா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. அவ்வளவுதாங்க விஷயம். அவ்வளவுதான் மேட்ரு. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு முக்காவாசி பெண்களுக்கு இப்பயே சிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகுது. ஜென்ரலாவே டாக்டர் சொல்லக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு. அது நான் இன்னைக்கு பேசினா நிறைய பேர் அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியாத சூழ்நிலை தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டாக்ஸிக்கா கிளப்பி விட்டானுங்க. அது முக்கியம் தான், நான் தப்பே சொல்ல மாட்டேன். எந்த ஒரு இனமும் நம்ம பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னொரு இனத்தை குறைவா பாக்குறதோ இல்ல கட்டி ஆளணும்னு நினைக்கிறதோ தவறுதான். அந்த கருத்துக்கு நானுமே உடன்பட மாட்டேன். அது தவறுனா தவறுதான், அது தப்பு தான். ஆனா எப்படி சொல்றது, சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல கொளுத்தி போட்டாதான் அங்க கயாஸ் இருக்கும் போதுதான் கார்பரேட் வளர முடியும். அப்படிங்கறதுனால ஒரு கல்ச்சரலாவே ஒரு ஷிஃப்ட் நடந்து இன்னைக்கு நிறைய பெண்கள், இன்னைக்கு நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த கலாச்சாரம் தான் ரொம்ப விசாலமான ஒண்ணு. அதுதான் தட் இஸ் மை ஃப்ரீடம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ப வச்சிருக்காங்க. ஒரு ஆமை ஓட்டுக்குள்ள இருக்கிறது தான் ஆமையோட ஃப்ரீடம். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பவுண்டரிஸ்குள்ள என்ஜாய் பண்றது தான் ஃப்ரீடம். அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா அது பேர் தரிகட்டத்தனம். அது வந்து பர்சனலாவும் நம்மளுக்கு கடைசியில பாதிப்பு தான் ஆகும். ஒரு ஒரு ஓவராலா ஒரு சொசைட்டியாவை பார்த்தாலும் அது பெரிய பாதிப்பு தான் இருக்கும். ஆனா அந்த பர்டிகுலர் டைம்ல நமக்கு அது புரியாது. அந்த பர்டிகுலர் டைம் நம்ம புரியாம சுத்திட்டு இருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி இந்த கார்பரேட் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய சம்பாரிச்சுப்பானுங்க. அந்த ஆதாயம் அடைய வேண்டியவங்க அடைஞ்சுப்பானுங்க. நம்ம லேட்டர் ஆனா ஃபியூச்சரிஸ்டிக்கா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது ஐயோ அன்னைக்கு நம்ம ரொம்ப ஆட்டம் போட்டோமோ, இது தேவையில்லாத வேலையோ, நமக்கு அதனாலதான் இப்படி ஒரு ஃபேமிலி செட் ஆகலையோ, நமக்கு அதனாலதான் இந்த ஹெல்த் செட் ஆகலையோ அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்கா உட்காந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஜென்ரேஷன் நம்ம. அதனால அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படியாதோ யாரோ ஒருத்தர் ஒன்னு ரெண்டு பேர் தப்பி தவறி இந்த வீடியோ பார்த்து ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இது கரெக்ட் தான் அப்படிங்கிறது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் இந்த பாட்காஸ்ட் சேனலோட ஒரு குட்டி சக்சஸ். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவ்வளவுதாங்க, வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் என்னோட ஹெல்த் பத்தின டேக் இதுதான். நல்ல பெருந்தன்மையா நல்ல பெரும்போக்கா இருங்க, ஆரோக்கியமா சாப்பிடுங்க, எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க, எல்லா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க, நல்லா வாக்கிங் கீக்கிங் போய்கிட்டு கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தியா வச்சுக்கிட்டு நல்லா கூட இருக்கவங்க கூட சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது அவ்வளவுதான். அதான் ஹெல்த். மற்றதெல்லாம் தேவையில்லாத நாலேஜ், தேவையில்லாத குப்பை, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க மேட்ரு. இதான் நான் சொல்லணும்னு தோணுச்சு. இதுமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதுதான் கரெக்ட். ஏழுமலை எடுறா வண்டியை அந்த சீன்ல நமக்கு இல்ல, அந்த ப்ரீச்சிங் எல்லாம் இங்க கிடையாது. அதனால ஓவராலா இது நினைச்சேன், நான் சொல்லிட்டேன், அப்படியே ஒரு ஃப்ளோல பேசிட்டேன். இதை பத்தி இவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்களான்னு தெரியல. யாரெல்லாம் இந்த பாட்காஸ்ட் இவ்வளவு தூரம் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் சேனல் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றதும் அவங்களை கேட்க சொல்றதும் எனக்கு என்கரேஜிங்காகவும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தூண்டுதலாகவும் இருக்கும், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா ஹைப் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் கேட்டிருந்தீங்க, கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை சொல்லிக்கிறோம். நாங்க மீட் மிஸ் டாடா பை டாடா பாய். ஹெல்த்தை பத்தி பேசுறேன் நானு, பேஷண்ட் இன்னும் இடுப்புல பெல்ட் போட்டு சுத்திட்டு இருக்கேன். வாட் அயர்னி ஆஃப் லைஃப்ல.